நண்பர்களே, 2026 ஆம் ஆண்டில் மத்திய கிழக்கின் சூழல் திடீரென்று இவ்வளவு தீவிரமாக மாறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது உலகம் முழுவதும் ஒரு சிறிய கடல் வழித்தடத்தின் மீது கண்களை பதித்துக் கொண்டிருக்கிறது. வல்லரசு என்ற பெருமையில் இருந்த அமெரிக்காவுக்கு கூட இந்த நேரத்தில் தன் பழைய அகந்தையை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. சீனா அமைதியாக ஓரமாக நின்று நிலைமையை கவனித்து வருகிறது. ரஷ்யாவும் மிகவும் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு படியும் எடுத்து வருகிறது. இந்நேரத்தில் ஈரானுக்கு அருகிலுள்ள ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் உலகளாவிய விநியோகச் சங்கிலியையே அதிர வைத்திருக்கிறது. அந்த முக்கியமான கடல் வழித்தடத்திற்கு அருகில் இந்த நேரத்தில் இந்தியாவின் 36 வணிக கப்பல்கள் சிக்கிக் கொண்டு நிற்கின்றன. அவை வெறும் கப்பல்கள் அல்ல, அவை கடலின் நடுவே நின்றபடி இந்தியாவின் பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, வணிக நம்பிக்கை, தேசிய மரியாதை அனைத்தையும் சுமந்து கொண்டு காத்திருக்கின்றன. அந்த கப்பல்களில் ஆயிரக்கணக்கான இந்திய மாலுமிகள் இருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு இப்போது இந்தியாவுக்கு மிக பெரிய பொறுப்பாக மாறியுள்ளது. இது சாதாரண நிகழ்வு அல்ல. ஹோர்முஸ் நீரிணை உலகிலேயே மிகவும் முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தின் மிகப்பெரிய பகுதி இந்த சுருங்கிய கடல் பாதை வழியாகத்தான் கடந்து செல்கிறது. இங்கே சிறிதளவு தடங்கள் ஏற்பட்டாலும் அதன் அதிர்வு நேராக உலக பொருளாதாரத்தின் மீது விழும். இப்போது நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. ஏவுகணை அச்சுறுத்தல், ட்ரோன் கண்காணிப்பு, கடற்படை அழுத்தம், ரேடார் கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பு சுழற்சி ஆகியவை காரணமாக பல நாடுகள் தங்கள் கப்பல்களை இப்பகுதியில் செலுத்த தயங்குகின்றன. ஆனால் இந்தியா இதை வெறும் வர்த்தக பிரச்சனையாக பார்க்கவில்லை. இது நம் மக்களின் உயிர் பாதுகாப்பு பற்றிய விஷயம். இது நம் தேசிய மரியாதை பற்றிய விஷயம். இது நம் எரிசக்தி உயிர்கோடு பற்றிய விஷயம். அதனால்தான் இந்தியா மிக தெளிவாக ஒரு செய்தியை உலகுக்கு சொன்னது. எங்கள் கப்பல்கள் கடலில் தனியாக விடப்பட மாட்டா. எங்கள் மக்கள் அபாயத்தில் இருக்கும்போது இந்தியா மடனமாக இருக்காது. இந்த கப்பல்கள் அபாய மண்டலத்தில் சிக்கியுள்ளன என்ற தகவல் கிடைத்த உடனே இந்திய கடற்படை உடனடியாக செயல்பாட்டில் இறங்கியது. உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் டெல்லியில் நடைபெற்றன. அதன் பிறகு இந்திய கடற்படைக்கு நேரடியாக உத்தரவு சென்றது. 36 இந்திய வணிக கப்பல்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அரபிக்கடலும் ஓமன் வளைகுடாவும் இந்திய கடற்படையின் திடீர் செயல்பாட்டால் உயிர் படைந்தன. பல அதிநவீன போர்க்கப்பல்கள் உடனடியாக ஆபரேஷன் முறைக்கு மாற்றப்பட்டன. அவை நேராக ஹோர்முஸ் திசையை நோக்கி நகர வேண்டும் என்ற கட்டளை அளிக்கப்பட்டது. இந்த முடிவின் தீவிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஹோர்முஸ் நீரிணை இந்த நேரத்தில் முழு இராணுவ கண்காணிப்பின் கீழ் இருக்கிறது. ஈரான் தனது கடலோர பகுதிகளில் ஏவுகணை பேட்டரிகளை நிறுத்தியுள்ளது. ட்ரோன் கண்காணிப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. கடல் மேற்பரப்பில் ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்பட்டு வருகிறது. பல மேற்கத்திய நாடுகளின் கப்பல்கள் இந்த பகுதியை தவிர்த்து செல்ல முயல்கின்றன. ஆனால் இந்தியா மிகவும் தெளிவாக அறிவித்தது, எங்கள் கப்பல்களின் வழியை யாராலும் தடுக்க முடியாது. எங்கள் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க இந்தியா தன் சக்தியை முழுமையாக பயன்படுத்தும். இந்த 36 கப்பல்கள் வெறும் கடற்பரப்பில் நிற்கும் இரும்பு கட்டுமானங்கள் அல்ல. அவை இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வணிக உயிர்நாடியாகும். அவற்றில் சில கப்பல்கள் கச்சா எண்ணெயால் நிரம்பி இருக்கின்றன. சிலவற்றில் இந்தியாவின் உள்நாட்டு விநியோகத்திற்கு பெரிதும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளன. இந்த கப்பல்கள் நீண்ட காலம் அங்கேயே சிக்கி நின்றால் அதன் தாக்கம் இந்திய சந்தையில் உடனே தெரியும். எரிபொருள் விலை பாதிக்கப்படும், விநியோகச் சங்கிலி பாதிக்கப்படும், போக்குவரத்து செலவுகள் உயரும், உற்பத்தி விலை உயரும். அதன் தாக்கம் அன்றாட மக்களின் வாழ்க்கை வரை வந்து சேரும். சமையலறை செலவிலிருந்து தொழிற்சாலை செலவு வரை ஒவ்வொன்றிலும் அதன் சுமை தெரியும். அதனால்தான் இந்தியா இந்த நடவடிக்கையை வெறும் மீட்பு முயற்சி என்று மட்டும் பார்க்கவில்லை. இது நம் எரிசக்தி பாதுகாப்பை காப்பாற்றும் பணி. இது நம் வணிக ஓட்டத்தை காப்பாற்றும் பணி. இது நம் தேசிய மரியாதையை நிலைநிறுத்தும் பணி. இதற்காக இந்திய கடற்படை பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு திட்டத்தை தயார் செய்திருக்கிறது. கடலில் நிறுத்தப்படும் போர்க்கப்பல்களுக்கு விசேஷ உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய வணிக கப்பல்களை சுற்றி வலுவான பாதுகாப்பு வளையம் அமைத்து முன்னேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த திசையிலிருந்தும் அச்சுறுத்தல் வந்தாலும் உடனடியாக பதிலடி அளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த முழு மிஷனில் இந்திய கடற்படையின் சிறப்பு படைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கப்பல்களில் நிறுத்தப்பட்டுள்ள கமாண்டோக்கள் எந்தவொரு திடீர் தாக்குதலையும் சமாளிக்க தயார் நிலையில் உள்ளனர். வானிலிருந்து கண்காணிப்பும் முழு அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் நீண்ட தூர கடல் கண்காணிப்பு விமானங்கள் முழு பகுதியையும் ஒவ்வொரு நொடியும் கவனித்து வருகின்றன. அந்த தகவல்கள் நேரடியாக கட்டளை மையத்துக்கு அனுப்பப்படுகின்றன. இது சாதாரண கண்காணிப்பு அல்ல. ஒவ்வொரு கப்பலின் அசைவு, ஒவ்வொரு திசை மாற்றம், ஒவ்வொரு ரேடார் ஒலி, ஒவ்வொரு ட்ரோன் பரப்பு, ஒவ்வொரு சந்தேகமான சிக்னலும் பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது.
மூலோபாய நிபுணர்கள் இதை வெறும் ரெஸ்கியூ மிஷன் என்று சொல்ல மறுக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து வேறு. இது இந்தியாவின் வளர்ந்து வரும் கடற்படை சக்தியின் வெளிப்படை அறிவிப்பு. ஏனெனில் பல பெரிய நாடுகள் நேரடியாக செயல்பட தயங்கும் பகுதியில் இந்தியா தன் கப்பல்களையும் தன் மக்களையும் காப்பாற்ற நேரடியாக கடலில் இறங்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த சம்பவம் பெய்ஜிங்கிலிருந்து வாஷிங்டன் வரை பல பாதுகாப்பு வட்டாரங்களில் கவனிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தன் இருப்பை விரிவுபடுத்த நினைத்த சீனா இந்த நெருக்கடியில் கணிசமான பங்கின்றி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா எந்த தயக்கமும் இல்லாமல் நேரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுவே இப்போது உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் புவியியல் இந்த மிஷனை மேலும் ஆபத்தானதாக்குகிறது. இது மிகவும் குறுகிய கடல் பாதை. பெரிய கப்பல்களின் நகர்வு மிகவும் நிதானமாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும். இருபுறமும் கடலோர பகுதிகளிலிருந்து கடுமையான கண்காணிப்பு நடைபெறுகிறது. சிறிய தவறும் பெரிய கடற்படை நெருக்கடியாக மாறக்கூடும். அதனால்தான் இந்திய கடற்படை இந்த மிஷனுக்காக மிக துல்லியமான செயல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. போர்க்கப்பல்கள் வெவ்வேறு வடிவமைப்புகளில் நிறுத்தப்படுகின்றன. முன்புற தாக்கு பதில் வளையம் 1, பக்கவாட்டு பாதுகாப்பு வளையம் 1, பின்னணி பாதுகாப்பு வளையம் 1, நடுவில் வணிக கப்பல்களின் கட்டுப்படுத்தப்பட்ட நகர்வு. இந்த அமைப்பின் நோக்கம் ஒன்றுதான். எந்த திசையிலிருந்தும் அச்சுறுத்தல் வந்தாலும் உடனடியாக தடுக்க வேண்டும். இது முதல் முறை அல்ல. இந்தியா இப்படி ஒரு நெருக்கடியில் தன் கப்பல்களை காப்பாற்ற கடற்படையை அனுப்புவது. இதற்கு முன்பும் பிராந்திய பதற்றத்தின் போது இந்திய கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஆனால் இம்முறை நிலைமை மிகவும் வேறுபட்டது. இந்த முறை முழு பகுதியும் தீவிர இராணுவ செயல்பாட்டின் கீழ் உள்ளது. ஒவ்வொரு நாட்டும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது. ஒவ்வொரு கப்பலும் அபாய உணர்வோடு நகர்கிறது. ஒவ்வொரு ரேடாரும் எச்சரிக்கையோடு வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியா தெளிவான நிலைப்பாடு எடுத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை. இந்திய கடற்படை தளபதிகளுக்கு மிக தெளிவான கட்டளை அளிக்கப்பட்டுள்ளது. எவ்வித சிக்கலும் இருந்தாலும் இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழி உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை உலகம் முழுவதும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா இதில் வெற்றி பெற்றால் அது வெறும் ஒரு கடற்படை நடவடிக்கையின் வெற்றி மட்டுமாக இருக்காது. அது இந்தியாவின் கடல்சார் ஆற்றல் திறன் பற்றிய மிகப்பெரிய செய்தியாக மாறும். இந்திய பெருங்கடலிலும் மத்திய கிழக்கிலும் இந்தியாவின் நிலைமை இன்னும் வலுப்பெறும் என்று பல மூலோபாய நிபுணர்கள் கூறுகிறார்கள். இப்போது மிகப்பெரிய கேள்வி ஒன்று. இந்திய போர்க்கப்பல்கள் எந்த தகராறும் இல்லாமல் அந்த 36 கப்பல்களையும் பாதுகாப்பாக வெளியேற்ற முடியுமா? அல்லது கடலில் பதற்றம் மேலும் அதிகரிக்குமா? ஏனெனில் இந்த மிஷன் நடக்கிற பகுதி ஒவ்வொரு நிமிடமும் மாறக்கூடிய கடுமையான கடல் மேடை. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் அந்த கப்பல்கள் சிக்கி நிற்கும் பகுதியை நோக்கி வேகமாக முன்னேறி வருகின்றன. அவை அங்கு சென்றதும் முதலில் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்படும். அதன் பிறகு அனைத்து கப்பல்களும் ஒரே திசையில் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தில் வெளியேற்றப்படத் தொடங்கும். இந்த மிஷனின் வெற்றி இந்தியாவை மட்டும் சார்ந்ததல்ல, உலகளாவிய எரிசக்தி நரம்புகளையும் அது தொடுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் நீண்டால் உலக எண்ணெய் சந்தை அதிரும். அதனால் இந்த நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் உலக எண்ணெய் வட்டாரங்களும் உற்று நோக்குகின்றன. இதுவரை கிடைத்த தகவல் படி இந்திய கடற்படை முழு எச்சரிக்கை நிலையில் உள்ளது. ஒவ்வொரு கட்டளையும் கண்காணிக்கப்படுகிறது. அடுத்த சில மணி நேரம் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் இந்த நேரத்தில்தான் மிஷன் எவ்வளவு வேகமாக முன்னேறும் என்பது தெரியவரும். ஒருபுறம் கடலில் பதற்றம், மறுபுறம் இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய கடமையுணர்வு. ஆனால் இந்தியா தெளிவாக சொல்கிறது, தன் குடிமக்களையும் தன் வணிக நலன்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருக்கிறது. வரும் நாட்களில் இந்த ஆபரேஷன் சர்வதேச கடல்சார் வரலாற்றில் குறிப்பிடப்படும் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக மாறலாம். ஏனெனில் தற்போது ஹோர்முஸ் நீரிணையில் காணப்படும் சூழ்நிலை அரிதான கடல்சார் பதற்ற நிலை. இப்போது அனைவரின் கண்களும் இந்திய கடற்படையின் அடுத்த நகர்வின் மீதுதான் இருக்கின்றன. இந்தியா தனது 36 கப்பல்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றி உலகுக்கு தன் கடல்சார் வலிமையை காட்டுமா? அல்லது இந்த நெருக்கடி இன்னும் பெரிய வடிவம் எடுக்கும் நிலைக்கு செல்லுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த சில மணி நேரங்களில் தெளிவாகலாம். இப்போது நிலைமை இன்னும் தீவிரமாகி வருகிறது. கடலில் பதற்றம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் இந்திய கடற்படை தன் நடவடிக்கையின் 2ஆம் கட்டத்தை தொடங்கியுள்ளது. சமீபத்திய தகவலின்படி இந்திய போர்க்கப்பல்கள் 36 இந்திய வணிக கப்பல்கள் சிக்கியுள்ள மண்டலத்திற்கு மிகவும் அருகில் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியில் நுழைவது எந்த கடற்படைக்கும் மிகவும் கடினமான செயல் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் அங்கு செல்லும் ஒவ்வொரு கப்பலும் தொடர்ந்து கண்காணிப்பின் கீழ் இருக்கும். ரேடார் அமைப்புகள் முழுமையாக செயலில் உள்ளன. ட்ரோன்கள் வானில் சுற்றுகின்றன. கடலோர பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றனர். இந்திய கடற்படையின் இந்த செயல்பாடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பல நாடுகளின் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இதை ஒரு மிகப்பெரிய ரணதந்திரப்படியாக கருதுகின்றனர்.
ஏனெனில் இந்தியா எந்த வெளிப்புற இராணுவ கூட்டணியையும் சாராமல் நேரடியாக மிக உயர்ந்த பதற்ற பகுதியில் நுழைந்து கொண்டிருக்கிறது. இதே பகுதியில்தான் அண்மை காலத்தில் பல நாடுகளின் கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சில கப்பல்கள் தங்கள் பாதையை மாற்றின, சில கப்பல்கள் நகர்வை தாமதப்படுத்தின. ஆனால் இந்தியா தயக்கமின்றி முன்னேறுகிறது. இந்திய கடற்படை தன் போர்க்கப்பல்களை திட்டமிட்ட வடிவமைப்பில் நகர்த்துகிறது. நோக்கம் தெளிவு. கப்பல்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் உடனடியாக பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும். அதன் பிறகு பாதுகாப்பான வழித்தடம் வழியாக அவற்றை வெளியேற்ற வேண்டும். இந்த செயல்பாட்டில் ஒரு வினாடி கூட தவறு செய்ய முடியாது. ஏனெனில் ஹோர்முஸ் நீரிணை மிக குறுகிய கடல் வழி. அங்கு கப்பல்கள் வரையறுக்கப்பட்ட சேனல் வழியாக மட்டுமே நகர முடியும். இந்திய கடற்படை வட்டாரங்கள் கூறுவதன்படி இந்த மிஷனுக்காக பல மட்டங்களில் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. முன்புறத்தில் தாக்கு பதில் தரும் போர்க்கப்பல்கள் இருக்கும். அவற்றின் பின்னால் பாதுகாக்கப்பட வேண்டிய வணிக கப்பல்கள் நகர்த்தப்படும். அதனை சுற்றி பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படும். இது கடற்படை மொழியில் ஒரு உயர்மட்ட எஸ்கார்ட் ஆபரேஷன். ஆனால் இது நடக்கும் சூழல் மிகுந்த பதற்றம் மிக்கது என்பதால் இதை மிக உயர்ந்த அபாய மிஷன் என்று பார்க்கிறார்கள். இந்த பகுதியில் மிகப்பெரிய அபாயமாக கருதப்படுவது கடலோரத்தில் இருந்து ஏவப்படும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள். இவை பெரிய கப்பல்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் இந்திய போர்க்கப்பல்களின் ரேடார் அமைப்புகளும் மின்னணு போர் அமைப்புகளும் முழு செயல்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. ஏதாவது சந்தேகமான சிக்னல் கிடைத்தாலும் உடனடியாக தாக்குபதில் அளிக்க தயாராக இருக்கின்றன. இந்த மிஷனில் மேலிருந்து நடைபெறும் கண்காணிப்பும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய கடற்படையின் கடல் கண்காணிப்பு விமானங்கள் நீண்ட தூரத்திலிருந்தே அபாயங்களை கண்டறியக்கூடியவை. அவற்றிலிருந்து வரும் தகவல் உடனடியாக போர்க்கப்பல்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதனால் அச்சுறுத்தல் உருவாகும் முன்பே எதிர் நடவடிக்கை திட்டம் உருவாக்க முடிகிறது. இந்தியாவின் இந்த படி சீனாவுக்கும் மன அமைதி அளிக்கவில்லை. நீண்ட காலமாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தன் வலிமையை காட்ட நினைத்த சீனா இந்த நெருக்கடியில் மிகவும் வரம்பான பங்கில் மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் உலகின் மிகவும் உணர்வுபூர்வமான கடல் வழிகளில் ஒன்றாக கருதப்படும் இடத்துக்குள் இந்தியா நேரடியாக நுழைந்துவிட்டது. இதனால் எதிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் சக்தி சமநிலை மாறக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மறுபுறம் ரஷ்யாவும் இந்த முழு நிகழ்வை கவனித்து வருகிறது. மாஸ்கோவின் மூலோபாய நிபுணர்கள் இந்தியாவின் இந்த நடவடிக்கை வெறும் கப்பல் பாதுகாப்பு நடவடிக்கை அல்ல என்றும், உலக கடல்சார் அரசியலில் இந்தியா தன் இடத்தை உறுதியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்ற சுட்டிக்காட்டும் என்றும் கருதுகின்றனர். ஏனெனில் இந்த நேரத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடும் மிகவும் கவனமாக இருக்கிறது. இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று மட்டுமே. எந்த இராணுவ தகராறும் இல்லாமல் இந்த முழு ஆபரேஷனை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். ஏனெனில் கடலில் சிறிய மோதல் ஏற்பட்டாலே அதன் தாக்கம் இந்த பகுதிக்குள் மட்டுமல்ல, உலகளவில் பரவும். அதனால்தான் இந்தியாவின் உத்தி சமநிலையுடனும் வலிமையுடனும் இருப்பதாக கருதப்படுகிறது. வட்டாரங்கள் தெரிவிப்பதன்படி இந்திய போர்க்கப்பல்கள் இப்போது 36 கப்பல்களுடனும் நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய தூரத்துக்கு வந்துவிட்டன. பாதுகாப்பு வளையம் அமைந்தவுடன் அனைத்து கப்பல்களும் குறிப்பிட்ட பாதையில் நகர வேண்டும் என்று முன்கூட்டியே கப்பல் கேப்டன்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய கப்பல் அணிவகுப்பை ஒரே நேரத்தில் பாதுகாப்பாக நகர்த்துவது எளிதல்ல என்பதால் ஒவ்வொரு அசைவும் மிகச் சீரான கணக்கில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆபரேஷனில் கடல் ரேடியோ தொடர்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு கப்பலும் கட்டளை மையத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பில் உள்ளது. ஒவ்வொரு மாற்றமும் உடனே பகிரப்படுகிறது. எந்த கப்பலுக்கும் அச்சுறுத்தல் தெரிந்தவுடன் முழு அணிவகுப்பும் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்படும். இந்த மிஷன் இந்திய கடற்படையின் மூலோபாய திறனை சோதிக்கும் பெரிய தருணம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு உணர்வுபூர்வமான கடல் மண்டலத்தில் இவ்வாறான மிஷனை வெற்றிகரமாக செய்ய உயர்ந்த தொழில்நுட்பமும் அனுபவமும் கடுமையான பயிற்சியும் தேவை. இந்தியாவுக்கு இந்த மிஷன் இன்னும் முக்கியம். ஏனெனில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரும் எரிசக்தி விநியோகம் இந்திய பொருளாதாரத்திற்கு அத்தியாவசியம். இந்த பாதை நீண்ட காலம் தடையடைந்தால் அதன் விளைவு இந்தியாவை மட்டுமல்ல உலகையும் பாதிக்கும். அதனால்தான் இந்தியா வெளிப்படையாக சொல்கிறது, தனது வணிக நலன்களையும் குடிமக்களையும் பாதுகாக்க எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார். இந்திய கடற்படை தளபதிகளுக்கு இந்த மிஷனை எந்த சூழலிலும் வெற்றியாக்க வேண்டும் என்ற கடுமையான உத்தரவு உள்ளது. கடலில் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. ஒவ்வொரு கப்பலும் முழு எச்சரிக்கையுடன் நகர்கிறது. இந்திய போர்க்கப்பல்கள் பல மணி நேரங்களாக அபாயத்தின் நிழலில் நின்று கொண்டிருக்கும் கப்பல் அணிவகுப்பை மெதுவாக நெருங்குகின்றன. பாதுகாப்பு வளையம் முழுமையாக அமைந்தவுடன் உலகின் கண்கள் அந்த தருணத்தின் மீது பதியும். ஏனெனில் அங்கிருந்து மிஷன் எந்த திசையில் நகரும் என்பது தீர்மானிக்கப்படும். இதுவரை கிடைத்த தகவல் படி இந்திய கடற்படை முழு தயாரிப்போடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட திட்டப்படி நடைபெறுகிறது. ஆனால் ஹோர்முஸ் பகுதியின் சூழல் மிகவும் நுணுக்கமானது. எந்த நேரத்திலும் நிலை மாற்றம் ஏற்படலாம். அடுத்த சில மணி நேரங்கள் தீர்மானிக்கும் நேரம். அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் விரைவில் 36 இந்திய கப்பல்களும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு நகர்த்தப்படலாம்.
ஆனால் ஒரு திசையில் கூட பதற்றம் அதிகரித்தால் கடலில் சூழல் இன்னும் ஆபத்தாக மாறக்கூடும். இப்போதைக்கு இந்திய கடற்படையின் கவனம் ஒரே இலக்கில் உள்ளது. எந்த விலைக்கும் தன் கப்பல்களையும் தன் மாலுமிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும். இப்போது நிலைமை மேலும் தீவிரமாகியுள்ளது. ஹார்மஸ் பகுதியில் இந்தியாவின் உயர் அபாய நடவடிக்கை அதன் மிகவும் முக்கியமான மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. கடலின் நடுவே நின்று கொண்டிருக்கும் 36 இந்திய வணிக கப்பல்களின் அணிவகுப்பு மெதுவாக அந்த கடல் வழிச்சுரங்கத்தை நோக்கி நகர்கிறது. அங்கிருந்து வெளியேறியதும் அபாயம் சற்றே குறையும். ஆனால் அதுவே முழு மிஷனின் மிகவும் நுணுக்கமான புள்ளி. ஏனெனில் அந்த பகுதியில் கடல் பாதை மிகவும் குறுகியது. இருபுறமும் இராணுவ கண்காணிப்பு மிகவும் வலுவாக உள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் இந்த நேரத்தில் முழு எச்சரிக்கை முறையில் உள்ளன. அவை 36 கப்பல்களையும் சுற்றி பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு வளையம் அமைத்து முன்னேறுகின்றன. ரேடார் திரைகள் தொடர்ச்சியாக செயல்படுகின்றன. தகவல் தொடர்பு சேனல்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாடியிலும் வரும் சிக்னல்கள் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்படுகின்றன. கடல் மட்டத்திலிருந்து வானம் வரை ஒவ்வொரு திசையிலும் கண்காணிப்பு பெருக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த மிஷனின் வெற்றி அடுத்த சில மணி நேரங்களில் தீர்மானிக்கப்படலாம். கட்டளை மையத்திலிருந்து இடைவிடாத அறிவுறுத்தல்கள் வருகின்றன. ஒவ்வொரு கப்பலும் ஒரு குறிப்பிட்ட அணிவகுப்பில் நகர்த்தப்படுகிறது. எதுவும் கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறக்கூடாது. எந்த கப்பலும் வரிசையை மீறக்கூடாது. பாதுகாப்பு வளையம் ஒரு புள்ளியிலும் பலவீனமடையக்கூடாது. முன்னேறி நிற்கும் இந்திய போர்க்கப்பல்கள் சாத்தியமான அபாயங்களை தடுத்துக் கொள்ளும் முன்சுவர் போல செயல்படுகின்றன. அவர்களுக்கு பின்னால் 36 கப்பல்கள் கொண்ட அணிவகுப்பு மிகுந்த எச்சரிக்கையுடன் நகர்கிறது. அணிவகுப்பின் இருபுறங்களிலும் பாதுகாப்பு கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் எந்த திசையிலிருந்தும் வரும் அபாயத்தையும் உடனே தடுக்க முடியும். இராணுவ மொழியில் இதனை உயர்துல்லிய எஸ்கார்ட் மிஷன் என்று கூறலாம். ஆனால் இப்போது நிலவும் சூழ்நிலையை பார்த்தால் இது சாதாரண எஸ்கார்ட் மிஷன் அல்ல. மிகுந்த சிக்கலும் அபாயமும் கொண்ட உயர் ரணதந்திர கடற்படை நடவடிக்கை. இந்த நேரத்தில் இந்தியாவின் மேல் கண்காணிப்பும் முழு பலத்துடன் நடைபெறுகிறது. நீண்ட தூர கடல் கண்காணிப்பு விமானங்கள் முழு பகுதியையும் இடைவிடாமல் ஆய்வு செய்கின்றன. சந்தேகமான எந்த இயக்கமும் உடனடியாக போர்க்கப்பல்களுக்கு அனுப்பப்படுகிறது. மின்னணு கண்காணிப்பு அமைப்புகளும் முழு செயல்பாட்டில் உள்ளன. ஏவுகணை ஏவுதல் சிக்னல், ட்ரோன் நகர்வு, ரேடார் செயல்பாடு, மின்காந்த குழப்பம் என்று எதுவாக இருந்தாலும் உடனே கண்டறிந்து அதற்கு தயார் பதில் அமைக்கப்படுகிறது. இந்திய போர்க்கப்பல்களில் உள்ள நவீன பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் முழுமையாக செயலில் உள்ளன. கப்பல்களில் உள்ள சிறப்பு கமாண்டோக்கள் இடைவிடாது எச்சரிக்கையில் உள்ளனர். எந்த அவசர நிலையிலும் கன நேரத்தில் செயலில் இறங்க தயார் நிலையில் உள்ளனர். அதனால்தான் இந்த முழு நடவடிக்கை இந்திய கடற்படையின் மிகவும் சிக்கலான கடல் நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மிஷனின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் 36 கப்பல்கள் கொண்ட பெரிய அணிவகுப்பை ஒரே கட்டுப்பாட்டில் நகர்த்த வேண்டும் என்பதுதான். கடலில் பெரிய அணிவகுப்பை ஒன்றாக நகர்த்துவதற்கே அபாயம் உண்டு. அதுவும் கடல் பாதை குறுகியதாக இருந்தால் அபாயம் இன்னும் அதிகம். இந்திய கடற்படை கேப்டன்கள் மிகவும் துல்லியமான வழி செலுத்தலுடன் கப்பல்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திருப்பத்திலும் மிகுந்த கவனம், ஒவ்வொரு வேக மாற்றத்திலும் கட்டுப்பாடு, ஒவ்வொரு கப்பலுடனும் தொடர்ச்சியான தொடர்பு, ஒவ்வொரு மாற்றத் தகவலும் உடனடியாக கட்டளை மையத்தை அடைகிறது. உலகின் பல பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த மிஷனை எதிர்கால கடல்சார் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் என்று கருத தொடங்கியுள்ளனர். ஏனெனில் இந்தியா இப்போது தன் கப்பல்களை பாதுகாக்க நேரடியாக கடலில் ஆழமாக செயலில் இறங்குகிறது. அது இந்தியா வெறும் பிராந்திய சக்தி அல்ல, உலகளாவிய கடல்சார் சக்தியாக நகர்ந்து வருகிறது என்ற சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது. இப்போது ஹோர்முஸ் பகுதியில் நடைபெறும் ஒவ்வொரு வினாடியும் வரலாற்று முக்கியத்துவம் பெறக்கூடியது. கப்பல் அணிவகுப்பு முன்னேறும் போது அதனுடன் பதற்றமும் நகர்கிறது. ஏனெனில் இந்த பகுதியில் எந்த நேரத்திலும் சூழல் மாறலாம். சிறிய மோதலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் இந்திய கடற்படையின் முழு கவனம் ஒன்றுதான்: எந்த மோதலும் இல்லாமல் மிஷனை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். போர்க்கப்பல்கள் முழு எச்சரிக்கையில் உள்ளன. அனைத்து திசையிலிருந்தும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்திய கப்பல்கள் மெதுவாக அபாய வளையம் குறையும் திசையை நோக்கி நகர்கின்றன. ஆனால் இன்னும் மிஷனின் இறுதி இலக்கு எட்டப்படவில்லை. இறுதி கட்டம் இன்னும் மீதம் இருக்கிறது. கடலில் உள்ள ஒவ்வொரு கப்பலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நகர்கிறது. உலகின் பார்வை முழுவதும் இந்த மிஷன் மீது தான் உள்ளது. அடுத்த சில மணி நேரங்கள் மிகவும் தீர்மானிக்கும் காலம். அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் 36 இந்திய கப்பல்களும் விரைவில் அந்த ஆபத்தான கடல் பகுதியை விட்டு பாதுகாப்பாக வெளியேறலாம். ஆனால் சூழல் திடீரென்று மாறினால் இந்த மிஷன் இன்னும் பெரிய சவாலாக மாறலாம். இப்போதைக்கு இந்திய கடற்படை முழு வலிமையுடனும் முழு திட்டமிடலுடனும் களத்தில் நிற்கிறது. ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் ஒரே பிரார்த்தனை: இந்த மிஷன் வெற்றி பெற வேண்டும். எல்லா கப்பல்களும் பாதுகாப்பாக நகர வேண்டும். எல்லா மாலுமிகளும் நிம்மதியாக இந்தியாவை நோக்கி திரும்ப வேண்டும். இப்போது அனைவரின் கண்களும்
இந்த நடவடிக்கையின் இறுதி கட்டத்தின் மீதுதான் இருக்கின்றன. அங்குதான் இந்த மிஷன் வரலாற்றில் எப்படி பதிவு செய்யப்படும் என்று தீர்மானிக்கப்படும். இந்தியா தனது 36 கப்பல்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றி உலகுக்கு தன் கடல்சார் வலிமையை நிரூபிக்குமா, அல்லது இந்த நெருக்கடி இன்னும் பெரிய பதற்றமாக மாறுமா என்பதை அடுத்த சில மணி நேரங்கள் சொல்லும். இது போன்ற பெரிய, தீவிரமான, உலகளாவிய தாக்கம் கொண்ட செய்திகளின் உண்மையை முதலில் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதிகமாக பகிருங்கள். ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த செய்தி சென்றடையட்டும். ஏனெனில் இது வெறும் கடல் செய்தி அல்ல. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, வணிக நரம்பு, கடல்சார் சக்தி, தேசிய மன உறுதி ஆகியவற்றை தொடும் மிகப்பெரிய தருணம். இப்போது அனைவரும் காத்திருப்பது ஒரே காட்சிக்காக தான். கடலின் நடுவே இந்தியா தன் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறது என்ற அந்த வரலாற்று தருணத்துக்காக.